Good morning. நான் உங்க மேக்ஸ் டீச்சர் பேசுறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்னைக்கு நம்ம 12th 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா பார்க்குறோம். அதில் எக்ஸாம்பிள் 6.11 தான். ஃபைண்ட் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கோசைன் ஆஃப் த டார்க். நம்ம டார்க் கண்டுபிடிக்கணும். அந்த டார்க்குடைய மேக்னிடியூடும் டைரக்ஷன் கோசைனும் கண்டுபிடிக்கணும். எபோட் த பாயிண்ட், எந்த பாயிண்டை பொறுத்து 2, 0, -1 of a force, எந்த ஃபோர்ஸுக்கு 2i cap plus j cap minus k cap whose line of இந்த ஃபோர்ஸ் எது மேல ஆட் பண்ணுது? ஆரிஜின் மேல ஆட் பண்ணுது. ஆக மொத்தம் ஆரிஜின் மேல ஆட் பண்ற இந்த ஃபோர்ஸுக்கு இந்த பாயிண்டை பொறுத்து டார்க்கை கண்டுபிடிக்கணும். அதனுடைய மேக்னிடியூடும் டைரக்ஷன் கோசைனும் கண்டுபிடிக்கணும். இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை கண்ணு. இந்த ஃபோர்ஸ் ஆரிஜின் வழியா ஆக்ட் பண்ணுது. இந்த ஃபோர்ஸோடைய டார்க்கை இந்த ஏங்கிற பாயிண்ட் 2, 0, -1 பொறுத்து கண்டுபிடிக்கணும். புரியுதா தங்கம்? மொத்தம் டார்க்குக்கு ஃபார்முலா எழுதிடலாம். டார்க்குடைய ஃபார்முலா டி வெக்டர் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். எஃப் வெக்டர் அவனே கொடுத்துட்டான். ஆர் வெக்டர் பாருங்க, ஆர் வெக்டர் அப்படிங்கிறது ஏபி வெக்டர். ஆனால் ஏபி வெக்டர் அப்படிங்கிறது அதை நம்ம பிரித்து எழுதலாம். இதை எப்படி பிரித்து எழுதலாம்? ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு போட்டு கண்டுபிடிக்கலாம். ஆர் வெக்டர்னா ஏபி வெக்டர். ஏபி வெக்டரை நம்ம இது 11th படித்தது தான். ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். இப்போ ஓபி அப்படிங்கிறது பாரு ஆரிஜின் 0, 0, 0. ஓஏங்கிறது அவனே கொடுத்துட்டான் 2, 0, -1. இப்போ இதுல இருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ், இதுக்கு குறியே இல்லை, இது பிளஸ். அப்போ -2, 0, +1. அப்போ ஸோ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு நமக்கு என்ன சமி வருது? -2i cap + 0j cap + k cap. அப்போ ஆர் வெக்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கண்ணு டார்க்கு ஃபார்முலா எழுதுனீங்கன்னா 1 மார்க் இருக்குடா சாமி. இது 3 மார்க்ல கேட்பாங்க. புரியுதா? இப்போ ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். கிராஸ்னா நம்ம டிட்டர்மினன்ட் போடணும். டிட்டர்மினன்ட்ல ஃபர்ஸ்ட் ரோவில் ஐ கேப், ஜே கேப், கே கேப், அடுத்து ஆர் வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட், அடுத்தது எஃப் வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட். ஆல்ரெடி எஃப் வெக்டர் நமக்கு தெரியும், 2i cap + j cap - k cap. இப்போ எப்படி நம்ம ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டார்க் டி. அப்போ நம்ம டிட்டர்மினன்ட்ல சாமி உங்களுக்கு தெரியலனா பாருங்க, கேளுங்க. டிட்டர்மினன்ட் மொத்தம் நமக்கு இதுனாவே டிட்டர்மினன்ட் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் இது வந்து டி, டார்க் டி வெக்டர் ஈக்குவல் டு ஐ கேப், ஜே கேப், கே கேப். புரிஞ்சுதா? அடுத்தது ஆர் வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் -2, 0, 1. அடுத்தது எஃப் வெக்டருடைய நமக்கு கொடுத்துருக்கிற ஃபோர்த் எஃப் வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் 2, 1, -1. 2, 1, -1. அப்போ தேர்ஃபோர் டி வெக்டர் ஈக்குவல் டு ஐ கேப். ஐ கேப் வழியாக போகிற காலத்தை மறைச்சிக்கலாம். இதை மல்டிபிள் பண்ணும்போது 0. இது பாருங்க ப்ளஸ்ஸு, குறிய மாற்றுறீங்கன்னா -1. கண்ணு இதை அப்படியே மல்டிபிள் பண்ணணும், இது குறிய மாற்றி மல்டிபிள் பண்ணணும். அடுத்து மைனஸ் ஜே கேப், இதை மறைச்சிக்கிங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. 1, 2 இஸ், புரியுதா கண்ணு? 1, 2 இஸ் 2. இதுக்கு பாருங்க பெருக்கும்போது ப்ளஸ்ஸு, குறிய மாற்றுனீங்கன்னா -1, 2 இஸ் 2. அடுத்தது ப்ளஸ்ஸு கே கேப், இந்த காலத்தை மறைச்சிக்கலாம். இப்போ இது அப்படியே பெருக்குனீங்கன்னா -2. இது பெருக்கும்போது ப்ளஸ், குறிய மாற்றினீங்கன்னா -2 × 0, 0. இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம் சாமி. சிம்பிளிஃபை பண்ணும்போது டி வெக்டர் ஈக்குவல் டு இங்கே பாருங்க மைனஸ், இது 0 விட்டுறலாம், -i கேப். இது +2 -2 0 ஆயிரும். அப்போ தேர்ஃபோர் நமக்கு என்ன ஆயிரும்? -0 கே கேப். 0வுக்கு குறியே இல்லை, நீ போட்டினாலும் தப்பு இல்லை. அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2 கே கேப்.
இதுதான் நாம கண்டுபிடிச்ச டார்க். இதுக்கு மேக்னிடியூடுனா மால்லஸ் எடுக்கணும் சாமி. மேக்னிடியூட் ஆஃப் டார்க், மேக்னிடியூட் என்ன பண்ணணும், ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ இங்கே 1 இருக்கு, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 0 ஸ்கொயர் பண்ணால் 0, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 2 ஸ்கொயர் பண்ணால் 4 தங்கம். அப்போ ரூட்டுக்குள்ள 5. இதுதான் மேக்னிடியூடு. சரியா? அடுத்தது இதிலிருந்து டைரக்ஷன் கோசைன். டைரக்ஷன் கோசைன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ராஜா, ஜஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை டைரக்ஷன் கோசைன். பாருங்க, நாம கண்டுபிடிச்ச டார்க்கோடைய கோஎஃபிஷியன்ட், இந்த கோஎஃபிஷியன்ட்டை மேக்னிடியூடால டிவைட் பண்ணி வர்றது தான் டைரக்ஷன் கோசைன். இங்க பாருங்க, இங்க என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கு, -1 டிவைடட் பை மேக்னிடியூடு √5, கமா இங்க 0 பை √5, கமா இங்க கோஎஃபிஷியன்ட் -2 டிவைடட் பை √5. இவ்வளவுதான் தங்கம். புரிஞ்சுதுங்களா? இதுல வந்து டைரக்ஷன் எல்லாம் கவனமா பார்த்துங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா டார்க் ஆர் வெக்டர் ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட். கிராஸ் மல்டிபிள் அப்படின்னாவே டிட்டர்மினன்ட். அதுல முதல் ரோ ஐ கேப் ஜே கேப், ஆர் வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்து எழுதணும், எஃப் வெக்டருடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்து எழுதணும், இந்த டிட்டர்மினன்ட் உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுதான் டார்க்கு. அப்புறம் அதனுடைய மேக்னிடியூடு வேணும் அப்படின்னா ராஜா ஒன்றும் இல்லை, ரூட்டுக்குள்ள கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். இங்கே பாருங்க, இங்கே ஸ்கொயர் சேர்ந்து 1 -1 ஸ்கொயர் பண்ணால் +1, இது 0 ஸ்கொயர் பண்ணால் 0, இங்கே -2 இதை ஸ்கொயர் பண்ணும்போது +4. புரியுதா கண்ணு? மேக்னிடியூடு வேணும்னா ரூட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர், அவ்வளோதான். ரூட் ஆஃப் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர்ஸ். அதே டைரக்ஷன் கோசைன் வேணும்னா சாமி, கோஎஃபிஷியன்ட் இந்த டார்க்குடைய கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை மேக்னிடியூட், கமா போட்டு எழுதும். ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை மேக்னிடியூட், ஜேவோடைய கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை மேக்னிடியூட், கேவோடைய கோஎஃபிஷியன்ட் டிவைடட் பை மேக்னிடியூட். இவ்வளவுதான். புரிஞ்சுதாங்க? இதுல ஏதாச்சும் சந்தேகமா இருந்தால் கேளுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.